இசைப்பிரியர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு சிறு தேடல் பகுதியில் இந்த சிந்து பைரவியில் வரக்கூடிய ஸ்வரங்கள் எல்லாமே சிறிய கட்டைகளாக இருந்து அனுமதோடியினுடைய ஜன்யம் என்று ஏற்கனவே பார்த்துள்ளோம். இதனில் அந்நிய ஸ்வரங்களாக அந்த பெரிய கட்டைகள் அனைத்துமே உபயோகப்படுத்தப்படுகின்றன என்று ஏற்கனவே இசை வல்லுநர்கள் கூறியிருந்தது பற்றி பார்த்தோம். இதனை பற்றி பார்க்கும்போது அம்மாதிரியான பாடல்களில் எந்தெந்த அந்த பெரிய ஸ்வரங்கள், அதாவது சரிகம பதனிசா சனிதனிதப மகரிகரிச என்று இதனுடைய ஆரோகணம் அவரோகணத்தை ஏற்கனவே அறிந்துள்ளோம். இவை தவிர்த்து உதாரணமாக பெரியரி இயல்பாக அந்நியஸ்வரமாக அதனில் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. பெரியதா அதே மாதிரியாக சிறியதா அனுமதிக்கப்பட்டு வருகிறது. அதனோடு பெரிய தாவும் அங்கங்கு சேர்த்து வருவது அவரோகணத்தில் நமக்கு தெரிகிறது. அதுபோக பெரிய மத்தியமம், பிரதிமத்தியமம், காகளி நிஷாதம், வரவே வராது என்று கூறிய அந்தரகாந்தாரம், இவைகள்லாம் பாடல்களில் எங்கு அந்த மாதிரியான ஸ்வரங்கள் படுத்தப்பட்டுள்ளன என்பது பற்றி ஒரு சிறு தேடல் பார்க்கும்போது ஏற்கனவே கீபோர்டில் பெயரிட்டுள்ளோம். இதனை ஒரு சில பாடல்கள் கூறி அதனை அந்தந்த இடங்களில் வைத்து பார்க்கும்போது அந்த இனிமை அறியும் போது அந்நிய ஸ்வரங்களாக அனைத்துமே வருகின்றன என்பது பற்றி அறிய முடியும். அது பற்றி சிறு விளக்கத்தை என்று பார்ப்போம் என்பதற்கு இந்த சிறப்பு எபிசோடானது வைக்கப்படுகிறது. இதனை கீபோர்டில் இசைத்து பார்க்கும்போது மிக நெருக்கமாக வைத்து என்னென்ன ஸ்வரங்கள் என்று நாமவே புரிந்து கொள்ளலாம். அதனை பார்ப்போம். இசை கீபோர்டில் இந்த அந்நிய ஸ்வரங்கள் பற்றி பார்க்கும்போது இதன் இயல்பான ஆரோகணம் அவரோகணம் இதனில் ரீட்டு என்பது அவரோகணத்தில் வருகிறது, தாட்டு என்பது அவரோகணத்தில் வருகிறது. இந்த காகளி நிஷாதம், பிரதிமத்தியமும், அந்தரகாந்தாரம் இவைகள் பெரும்பாலும் அபூர்வமாக உபயோகப்படுகின்றன. அவைகளும் இந்த ராகத்தில் இணைக்கப்படுகின்றன என்று ஏற்கனவே விவரித்துள்ளார்கள். அதனை நாம் குறிப்பதற்கு வெவ்வேறு பாடல்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டு பார்ப்போம். உதாரணமாக ரீட்டுவும் தாட்டுவும் இயல்பாக, உதாரணமாக சரிகம பதனி சனிதனி தப மகரிகரிச என்று வருவதாக சொல்லியுள்ளோம். இங்கு இந்த ரீட்டுவும் தாட்டுவும் ஒரு பாடல் வருகிறது. அந்த பாடல் திருவருட்செல்வர் படத்தில் கே.வி. மகாதேவன் அவர்கள் இசையில் வந்த சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமை பாடல் இந்த வருகிறது. இந்த வரி தாட்டு. என்று இவ்வாறு இந்த பெரிய ரிஷபமும் பெரிய காந்தாரம் பெரிய தைவதமும் உபயோகப்படுத்துவது இந்த ஒரு பாடலில் அறிகின்றோம். ரீ பார்த்து விட்டோம், தா பார்த்து விட்டோம். இப்பொழுது பிரதி மத்தியமம் எங்கு கலக்கிறது என்று பார்ப்போம். இந்த பாடல் இது எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசைத்துள்ள உனக்கென்ன மேலே நின்றாய் என்ற சிம்லா ஸ்பெஷல் பாடலில் ஓ நந்தலாலா என்ற இடத்தில் இந்த பிரதி மத்தியம் உபயோகிக்கப்படுவது தெரிகிறது. இந்த வருகிறது. இந்த பிரதிமத்தியம் இங்கு உபயோகிக்கும்.
சாதாரண சுத்த மத்தியமும் பிரதி மத்தியமும் உபயோகிக்கப்படுவதை குறிக்கின்றோம். அடுத்து இதேமாதிரி காகலி நிஷாதம் எங்கே உபயோகப்படுது? என் பாலும் பழமும் படத்தில் என்ன யாரென்று எண்ணி நீ பார்க்குறேன் என்ற பாட்டில் கனவான கதை மீண்டும் தொடராதே என்ற வரி வரும்போது அந்த காகலி நிஷாதம் உபயோகிப்பது தெரிகிறது. இந்த காகலி நிஷாதம் காகலி நிஷாதம் உபயோகிக்கப்படுவது தெரிகிறது. இதே மாதிரியாக கடைசியாக காந்தாரம், அந்தரகாந்தாரம் எங்கு உபயோகம்? மணப்பற மடுகட்டு என்ற பாடலில் அதே போல் சட்டி சுட்டதடா கைவிட்டதடா, சட்டி சுட்டதடா என்ற அந்த பாடலில் தெய்வத்தின் கட்டளை 6 என்ற இடத்தில் அது வரக்கூடும். மணப்பற மடுகட்டி. இந்த வருகிறது. சட்டி சுட்டதா என்ற படத்திலும் பாடலிலும் வருகிறது. வரிய காந்தாரம். ஆகவே இங்கு அநேக உதாரணங்கள் பற்றி பார்த்துள்ளோம். இந்த உதாரணங்களில் இயல்பான அனுமதோடியில் வரக்கூடிய சிறிய கட்டைகள் அல்லாமல் அனுமதிக்கப்பட்ட ரீ டு காட்டு, பெரிய ரிஷபம் பெரிய தெய்வதம் அல்லாமல் மற்ற அனைத்துமே இந்த பாடல்களில் இதில் செருகப்பட்டு இனிமையை கூட்டுவதாக அமைந்துள்ளன என்பது பற்றி இதன் மூலம் தெரிந்து கொள்கின்றோம். இது ஒரு சிறப்பான அதாவது தேடலில் கிடைத்த விவரங்கள். இதனை பகிர்ந்து கொள்கின்றோம். நன்றி.